ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஓப்பன் பண்ணிடுவோம். கத்திரிக்கோல் எடுக்க மறந்துட்டேன். சரி, ஓகே. கிச்சன் வராது இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, கீயை வச்சு கீ இருக்குது, கீயை வச்சு வந்தோம். ஓகே, வந்துருச்சு. இது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் எல்லாம் பாக்ஸ் அருமையாக இருக்குது. இதுதான் அந்த மைக் நம்ம வாங்கியிருக்கிறது. உங்களுக்கு வந்து தலைக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தான் தெரியும், வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணிடுவோம். போயா அப்படிங்கிற மாதிரி போயா மைக் என்ன ஒன்றும் அந்தளவுக்கு பாக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் குவாலிட்டியாக தெரியல. ஓகே, இப்படி தான் இருக்குது. உள்ள ஒரு மைக்கு ஒரு இது தான் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கேபிள். இருங்க, பிரித்து காட்டுறேன். ஓகே, இதுதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்படி சார்ஜ் பண்ணணும் போல். இப்படி தான் போட்டுருணும். கரெக்டாக செட் ஆகுது. இப்படி போடுது, இப்படி தான். ஓகே, எடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியுதா? ஆமாம். இப்போ வந்துட்டு இது வந்து சி டைப்பு. ஃபோன் கீழே தான் சொருவிக்கணும் போல். ஃபோனு கீழே வந்து கொடுத்துடணும் போல். ஆனால் இதுக்கு சார்ஜ் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா போயா அப்படின்னு எழுதியே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த கவரும் சூப்பராக இருக்குது. நல்ல வெல்வெட்டு கவர் மாதிரி சூப்பராக இருக்குது. அருமையான கவர். எழுதியே கொடுத்துட்டாங்க அவங்க கம்பெனி நேம் போட்டு. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வாரண்டி கார்டை வச்சு நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணி திரும்பி வாரண்டி இதில் கிளைம் பண்ணியாக வாங்க போகிறோம் என்ன. அதனால் இது நம்மளுக்கே தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் தான். இதை தூக்கி போட்டுருவோம். ஓகே, இதை இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேவா? போயாங்கிற மாதிரி போயா மைக். ஓகே, இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆனால் எப்படி கேட்குன்னு தெரியல. சரி, பேசி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சாம்பிள் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மாட்டியாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பேசிவிட்டு நானே கேட்டு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மைக் மாட்டி பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? மைக் மாட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. அந்த மொபைலில் ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. அதாவது நம்ம அந்த பின் கீழே ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் எரியுது, ஆன் ஆஃப்லாம் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படியே நம்ம மைக் மாட்டலை. இப்போ மைக் மாட்டாமல் நார்மலாக பேசிகிட்ருக்கோம். இந்த வாய்ஸுக்கு அந்த வாய்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாதீங்க நண்பர்களே. நம்ம ஒவ்வொரு பொருளாக வாங்கி சேமித்து நம்ம ஒரு யூடியூப்பில் வந்து அழகாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அழகாக ஒரு பர்ஃபெக்டாக ஒருத்தவங்க பார்க்குற அளவுக்கு வீடியோ இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. அதனால தான் ஒவ்வொரு பொருளாக வாங்கி சேமிச்சிட்டே இருக்கிறேன். குறைஞ்சபட்சம் 99% கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேமிச்சிருக்கேன். ஓகே, இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி.